ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம கிரைம் பேட்ரோல்ல ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஒரு பார்ட்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ரொம்ப பெரிய எபிசோடு, அதனால தான் 2 பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் கதை உங்களுக்கு தெளிவா புரியும். இல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டை இன்னும் பார்க்கலன்னா நான் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா ஒண்ணுமே உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டு இதை பார்க்க வந்திருக்கீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அது என்னன்னா, கிட்டு தான் இந்த பாம்பை வச்சிருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். அந்த கிட்டுவோட வீடை தேடி வந்துடுறாங்க. பூட்டு போட்டிருக்கு, பூட்டை உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாம்பு ரெடி பண்றதுக்கு சில பொருள்லாம் யூஸ் ஆகும்ல, அந்த பொருள் எல்லாமே இவனோட வீட்டுல கிடைக்குது. இவன் தான் பாம்பை ரெடி பண்ணிருக்கான்றத 100% கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஆனா மிருதுலா சொல்லி பண்ணானா இல்லையான்றது கேள்வியா இருக்கு. இவன் வீட்டுல ஒரு போன் கிடைக்குது. போன் மூலியமா யார் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கான்றதை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல செக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் அட்டல் சிங்கை பொறுத்த வரைக்கும் கண்மூலிக்காம தான் இருக்காரு. இப்ப மிருதுலாவும் பக்கத்துல உட்கார்ந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அரசியல்ல என்ன செயல்படவே விடலப்பா, என்ன தள்ளி தள்ளியே தான் வச்சீங்க. இப்போ உங்க இடத்துல இருந்து உங்க வேலையை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது கரெக்டா தம்பி வீர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த வீர் இருக்கார்ல, அப்பா அளவுக்கு உனக்கு அரசியல் பண்ண தெரியாது, நீ கொஞ்சம் கவனமா இருக்கணும்ன்ற மாதிரி அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதை கேட்கிற மிருதுலாக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. மிருதுலா இவருக்கு அக்காவா இருப்பாங்க. நான் உன்னை விட வயசுல பெரியவ, எப்படி அரசியல் பண்ணுன்றது உன்னை விட நல்லா எனக்கு தெரியும், அதனால நான் இந்த விஷயத்த பாத்துக்கிறேன், நீ இந்த பதவிக்கு ஆசைப்படாத. இல்லக்கா, எனக்கு இதெல்லாம் ஆசை இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்போ ஓகேன்ற மாதிரி மிருதுலா இருக்காங்கல்ல, இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் தான் அப்பாவை பாத்துக்கிறாரு போல. இப்ப இவர் உள்ள வரலாம்னு நினைக்கும் போது யாரோ அப்பாவோட ரூம்ல இருந்து ஓடி போறாங்க. யாரு என்னன்னு இவருக்கு தெரிய மாட்டேங்குது. இவரும் நொண்டி நொண்டி துரத்துறாரு. ஆனா அதுக்குள்ள அவன் இருக்கான்ல, இங்க இருந்து கிளம்பிடுறான். இவர் ஸ்லிப் ஆகி கீழே எல்லாம் விழுந்துடுறாரு. இப்ப ரூம்ல அப்பா ஓகேவா இருக்காரான்னு பாக்குறதுக்காக வராரு. நர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாரு. நர்ஸும் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேவா தான் இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பதான் இவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. வந்தவன் யாரு, எதுக்காக வந்தான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப வீர் உடனே ஆளுங்களுக்கு கால் பண்றாரு. அப்பாக்கு பாதுகாப்பு தரணும், உடனே வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்போன்னு பார்த்து கரண்ட் கட் ஆயிருது. என்ன சிஸ்டர் கரண்ட் கட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இந்த சமயம் யாரோ ஒருத்தர் இந்த ரூம்க்கு வந்துடுறாங்க போல. அப்பாவோட ஒயர் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்ண நபர் போகும்போது வீர் மேல இடிச்சிடறான் போல. வீர் கீழே விழுந்துடுறாரு. யாரு யாருன்னு கேக்குறாரு. இப்ப கரண்ட் இந்த இடத்துல வந்துருது. யாரோ என்ன இடிச்சுட்டு போனான்ற மாதிரி இவரும் வெளியே பிடிக்கிறதுக்காக வராரு. இப்பதான் ஆளுங்க வராங்க. எவனோ ஒருத்தன் தப்பிச்சு ஓடனா, யாருன்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப திரும்பி அப்பாவை பாக்குறதுக்காக உள்ள வராரு. சரி, யாரோ வயரை கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி நர்ஸ் சொல்றாங்க. இவரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறாரு. நர்ஸ் இருக்காங்கல்ல, டாக்டருக்கு தகவலை கொடுத்துடுறாங்க. டாக்டரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்காக வராரு. பார்த்தா அப்பா இந்த டைம்ல இறந்து போயிடுறாருன்னு தெரிய வருது. சாரி சார், காப்பாற்ற முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுவுறாரு. எவனோ ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து அப்பாவோட கதையை முடிச்சிருக்கான்றது இவருக்கு தெரிய வருது. இவர் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காரு. இப்ப கேஸ் இருக்கு பாத்தீங்களா, வேற ஒருத்தர் கிட்ட போயிருது. அதாவது இன்ஸ்பெக்டர் இன்னும் கேஸை சால்வ் பண்ணல, அதனால ஏசிபி கிட்ட கேஸ் போயிருது. ஏசிபியும் இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்டரும் டீடைல் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. ஏசிபி வரும்போதே வீர் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. அவரை வர சொல்லுங்கன்ற மாதிரி ஏசிபி சொல்றாரு. இப்ப வீர் கோவமா இந்த இடத்துக்கு வராரு. அப்பாவை ப்ரொடெக்ட் பண்ற பொறுப்பு உங்களுக்கும் இருக்கு, எதுக்காக ஆளுங்க அந்த இடத்துல இல்ல, என் அப்பா அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாரு, இதுக்கு காரணமான யாரா இருந்தாலும் சரி கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் இப்பதான் இந்த கேஸை கையில் எடுத்திருக்கேன், சீக்கிரமே குற்றவாளி யாரா இருந்தாலும் கண்டுபிடிக்கிறேன், இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி வீரை பேசி அனுப்பி வச்சிடுறாரு. மேற்கொண்டு சொல்லுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேக்குறாரு. ஆளுங்க விசாரிச்சு கண்டுபிடிச்சாங்கல்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சோமல்னு ஒருத்தருக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை இருக்குல்ல, அதை பத்தி சொல்றாங்க. ஆனா பிரச்சனை எதனால ஏற்பட்டது அப்படின்றது கிளியரா தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. அதே சமயம் கிட்டுவை பத்தி கண்டுபிடிச்சாங்கல்ல, அதை பத்தி சொல்றாங்க. மிருதுலா சொல்லி தான் கிட்டு இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இதுதான் எங்க விசாரணையில தெரிய வந்த விஷயம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மிருதுலாவோட ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் மர்மமான முறையில ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாரு. அப்பாவே தான் மருமகனா கொலை பண்ணிட்டாருன்ற மாதிரி நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அப்ப முதல்ல மிருதுலாவை பார்க்கணும்ன்ற மாதிரி கட்சி ஆபீஸ்க்கு வந்துடுறாரு. உங்க ஹஸ்பண்டோட ஆக்சிடென்ட்டுக்கு உங்க அப்பா தான் காரணம்னு சொல்றாங்களே, உண்மையான்னு கேக்குறாரு. சார், ஊர்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்னு பேசுவாங்க, எதிர்கட்சிங்க கிளப்பி விட்ட விஷயம் தான், அதெல்லாம் உண்மை கிடையாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, கிட்டு கூட நீங்க அன்னைக்கு என்ன பேசிட்டு இருந்தீங்க, ஏன்னா உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல பாம்பை வைக்கிறதுக்கு போயிருக்கான், நீங்க ஏதாவது சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
சார் பார்த்து பேசுங்க, எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சீங்கன்னு வைங்க, நான் மான நஷ்ட ஈடு வழக்கு போடுவேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மேடம் கேள்விதான் கேட்கிறேன், அதாவது விசாரணை பண்றேன், நீங்க ஆமாவா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. எல்லா கேள்விக்கும் சட்டுன்னு பதில் சொல்றாங்க. சீக்கிரமா அப்பாவோட சாவுக்கு யார் காரணம்ன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்றாங்க. கண்டுபிடிக்கிற மேடம் அப்படின்ற மாதிரி இவரும் கண்ணாடியை மாட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இந்த கிட்டு பாம் ரெடி பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் எல்லாத்தையுமே சோமலோட ஃபேக்டரியில இருந்து தான் வாங்கியிருக்கான்றது தெரிய வருது. சோ சோமல் இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. அதே சமயம் கிட்டு கிட்ட ஒரு போன் இருந்தது பாத்தீங்களா, அந்த போன்ல இருந்து சோமலுக்கு கால் போயிருக்குன்னு உங்களுக்கு தெரிய வருது. இதுக்கு மேல என்ன வேணும், சோமல் கிட்ட போய் விசாரணை பண்ணலான்ற மாதிரி கிளம்புறாங்க. இப்ப சோமலை பாக்குறதுக்காக ஏசிபில இருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. சார் உங்களுக்கும் அட்டல் சிங்குக்கும் பிரச்சனை போச்சுல, என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதெல்லாம் எங்களோட பர்சனல், சொல்ல விரும்பலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி சார், உங்க ஃபேக்டரியில இருந்து நிறைய பொருளை கிட்டுன்னு ஒருத்தன் வாங்கியிருக்கான், அதை வச்சுதான் இந்த பாமியை ரெடி பண்ணியிருக்கான், என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. எங்க ஃபேக்டரியில நாங்க கெமிக்கல் தான் ரெடி பண்றோம், அதை வச்சு எவனோ ஏதாவது பண்ணா நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அது மட்டும் இல்ல சார், அந்த கிட்டு உங்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கான்ற மாதிரி சொல்றாரு. எது எனக்கு கால் பண்ணி பேசியிருக்கானா? எனக்கு ஒரு நாளைக்கு 10-20 கால் வரும், யார் யார்கிட்ட இருந்தோ வரும், நான் பேச மாட்டேன், என் மேனேஜர் தான் பேசி காலை வைப்பான், அந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அட்டல் சிங் கிட்ட வேலை பார்க்குற கிட்டு எதுக்காக சார் உங்களுக்கு கால் பண்ணணும், அதே மாதிரி உங்க ஃபேக்டரியில இருந்து எதுக்காக பொருள் வாங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அதை நீங்க அந்த கிட்டுவை கண்டுபிடிச்சு தான் சார் கேட்கணும், என்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது, வேணும்ட்டே என்ன மாட்ட வைக்கிறதுக்காக கிட்டுவை இந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்கலாம், எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரி சார், தேவைப்பட்டா திரும்பி வரன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. கேதரு விசாரணை கைதியா ஜெயில இருந்தாரு பாத்தீங்களா, அவர் இவர் தான் பெயில்ல வெளியே எடுக்கிறாரு. அவங்க குடும்பம் வெளியே எடுக்கல, இந்த சோமல் தான் கஷ்டப்பட்டு வெளியே எடுக்கிறாரு. இதனால கேதர் நன்றி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. சோமலும் அட்டல் சிங்கும் ஃப்ரெண்டா இருந்தாலும் வேற வேற கட்சியை சேர்ந்தவங்க போல. இப்போ உங்க கட்சிக்கு நான் வேலை பாக்குறேன்ற மாதிரிலாம் கேதர் சொல்றாரு. இத பத்தி நியூஸ் மீடியா ஆட்கள் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் நியூஸ் மூலியமா ஏசிபி கவனிக்கிறாரு. என்ன இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்கன்னு யோசிக்கிறாரு. இந்த சோமல் மேல ஒரு கண்ணை நம்ம வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் ரிலீஸ் ஆயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னா ரிச்சா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹஸ்பண்டுமே வீட்டுக்கு வந்துடுறாரு. என்னம்மா, நான் இல்லாம உனக்கு ரொம்ப குளிர் விட்டுருச்சு போல, அதான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் உன்னை என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க சவுண்ட் கேட்டு இந்த இடத்துக்கு வீர் வந்துடுறாரு. வீரை பொறுத்த வரைக்கும் அண்ணன் மேல மரியாதை இருக்கும் போல, கால்ல எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. நீ திரும்பி வந்தது சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கா, இல்ல கம்பெனி பொறுப்பெல்லாம் திரும்பி அண்ணன் கிட்ட தரணுமேன்ற மாதிரி வருத்தமா இருக்கான்ற மாதிரிலாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சமயம் மிருதுலா இந்த இடத்துக்கு வராங்க. மிருதுலா தம்பி மேல செம்மையா கோவப்படுறாங்க. அப்பாவை சாவடிச்சதே அந்த சோமல் தான், அந்த சோமல் கட்சியில போய் எப்படி சேர்ந்த, உனக்கு அறிவு இல்லையான்ற மாதிரி திட்டுறாங்க. குடும்பமா என்ன காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க, ஒண்ணுமே பண்ணல, அதுவும் இல்லாம அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவரோட பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்கலான்னு பார்த்தல, உனக்கு போட்டியா தான் அந்த இடத்துல சேர்ந்திருக்கேன், கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள பயங்கரமா சண்டை மாதிரிலாம் ஏற்பட்டு இருக்கு. இப்ப ரிச்சா இருக்காங்கல்ல, வீரை பாக்குறதுக்காக ரூம்க்கு வந்துடுறாங்க. என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க அழுதுகிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. உன் அண்ணன் திரும்பி வந்துட்டாரு, என்னை எப்படிலாம் டார்ச்சர் பண்ண போறாரோ தெரியல, பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கீர்த்தி மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கீர்த்திக்கு ஆன மாதிரிலாம் உங்களுக்கு ஆகாதுன்ற மாதிரி இவர் சமாதானம் சொல்லிட்டாரு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத பொண்ணு காதுல வாங்கிடுறா. இவங்க பேசின எல்லா விஷயத்தையும் இவ டைலாக் மாதிரி சொல்லிக்கிட்டே ரூம்குள்ள வந்துட்டு இருக்கா. அந்த ரூம்ல தான் இந்த ஹஸ்பண்டான கேதர் இருக்காரு. இந்த பொண்ணு பேசினதெல்லாம் கவனிக்கிறாரு. பொண்ணு எதனால இந்த மாதிரி பேசுறா, நம்ம போய் பார்க்கலான்னு பார்க்க போறாரு. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வீட்டுல கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்ற மாதிரி எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல இருந்து ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல கேதர் இருக்கார்ல, அவரே ஷூட் பண்ணி இறந்து போயிருக்காரு. இதை பாக்குற இவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏசிபியை வர வச்சிடுறாங்க. ஏசிபியும் இந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணிட்டாரு. அவரே ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஆனா அவரே ஷூட் பண்ணிருக்க வாய்ப்பு கிடையாது, வேற யாரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க. வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா மிருதுலாக்கும் கேதருக்கும் சண்டை நடந்தது பாத்தீங்களா, வீட்டுல இருக்க எல்லாருமே அதை பத்தி சொல்லிட்டாங்க. அதனால இவர் மிருதுலா மேலதான் சந்தேகப்படுறாரு. ஏற்கனவே மிருதுலா மேல சந்தேகம் இருக்குல்ல, அதனால நோண்டி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. அவன் என்னோட அண்ணன், அவனெல்லாம் நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. எல்லாருமே அந்த டைம் எங்க இருந்தீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. எல்லாருமே இருந்த இடத்த பத்தி சொல்றாங்க. இவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப மிருதுலா இருக்காங்கல்ல, ரிச்சாவோட திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு சூட் கேஸ்ல வச்சிடுறாங்க. நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ரிச்சா ஏத்துக்க மாட்டாங்க. நான் எதுக்கு கிளம்பணும்,
என் குழந்தைங்களாம் இங்கதான் இருக்காங்க, நான் இங்கதான் இருப்பேன், இது என்னோட வீடுன்ற மாதிரிலாம் சண்டை போடுறாங்க. கேதர் இறந்து போனதுக்கு அப்புறமா எதுக்காக இந்த வீட்லயே இருக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும்னு தம்பியை பாக்குறாங்க. அதாவது வீரும் ரிச்சாவும் கொஞ்சம் க்ளோஸாலாம் பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயம் மிருதுலாக்கு தெரிஞ்சிருக்கு போல. அதை இன்டைரக்டா மீன் பண்ணி தான் பேசுறாங்க. நீங்க எப்படினாலும் எடுத்துக்கோங்க, நான் இந்த வீட்ல தான் இருப்பேன்ற மாதிரி ரிச்சா சொல்றா. அதனால மிருதுலாவும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல விட்டுறாங்க. கேதர் இறந்து போயிட்டார்ல, இத பசங்களால ஏத்துக்க முடியல. பையன் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். பக்கத்துல வந்து வீர் தான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. சித்தப்பா, என்னோட அப்பாவை யாரு கொலை பண்ணியிருந்தாலும் சரி, அவங்களை நீங்க கண்டுபிடிச்சு பழி வாங்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கவலைப்படாத, சித்தப்பா பாத்துக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப நீ படுன்ற மாதிரி இந்த பையனை படுக்க வச்சுட்டு கிளம்பிடுறாரு. சில மணி நேரம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா வீட்டுக்குள்ள ஒரு மர்ம நபர் நுழையிறான் போல. அவன் இருக்கான்ல, இந்த பையன் இருக்க ரூம்குள்ள தான் நுழையிறான். திடீர்னு பார்த்தா ரிச்சாக்கு ஏதோ சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு செக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பொண்ணு பக்கத்துல தான் இருக்கா, பையன் மட்டும் வேற ரூம்ல இருக்கான். பையனை செக் பண்றதுக்காக அந்த ரூம்க்கு வராங்க. பார்த்தா பையன் அந்த இடத்துல இல்ல. பையன் காணோன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. இவங்களுமே பையன் காணோம், எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன்னு சொல்றாங்க. ஆளுங்களும் எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறாங்க. கண்டுபிடிக்க முடியலன்றதுக்காக போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அந்த பையனோட போட்டோ வச்சு விசாரிக்கிறாரு. இந்த கிராமத்துல எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு இருக்காரு. எல்லாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க. இவங்க வீட்டுல முகேஷ்னு ஒரு மாமா இருக்காருல்ல, அவரும் கால் பண்ணி கடஸ்டானா நடுவுல விசாரிக்கிறாரு. கிடைக்கலன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இதனால இவங்க பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாமியார் இருக்காங்கல்ல, எப்படியாவது காப்பாத்தி தந்திருப்பா அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. போலீஸ் ஒரு பக்கம் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நபர் பார்த்ததா சொல்றாரு. நிறைய முடியெல்லாம் வச்சிருக்க ஒருத்தன் தான் இந்த சின்ன பையனை குட்டி யானையில கூட்டு போயிட்டு இருந்தான், இந்த வழியா தான் போனான்ற மாதிரி சொல்றாரு. இவர் சொல்ற அடையாளம் கிட்டு கூட மேட்ச் ஆகுது. இவர் சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த குட்டி யானை எங்க இருக்குன்ற மாதிரி போலீஸுங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. செக் பண்ணும்போது குட்டி யானை ஒரு பகுதியில நின்னுட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. சரி செக் பண்ணலாம் செக் பண்றாங்க. பின்னாடி ஓபன் பண்ணி செக் பண்றாங்க. பார்த்தா கிட்டு அந்த இடத்துல இறந்து போயிருக்கான். அதே மாதிரி இந்த சின்ன பையன் இறந்து போயிருக்கான். இதை பார்க்குற இவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த தகவலை வீர் கிட்ட சொல்லிட்டாங்க. பையன் கிடைச்சிட்டானா அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து ரிச்சா கேக்குறாங்க. பையன் இறந்து போன மாதிரி தான் கிடைச்சிருக்கானா, கூட கிட்டுவோட பாடியும் கிடைச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பையன் இறந்து போயிட்டான்றதை இவங்களால ஏத்துக்க முடியல. பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இவர் தான் பக்கத்துல இருந்து இவங்களுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பையனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்கு வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஏசிபிக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்க குடும்பத்தையே யாரோ டார்கெட் வச்சிருக்காங்க போல. குடும்பத்துல இருக்க ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்க. இவங்க குடும்பத்து மேல அந்த சோமலுக்கு தான் பிரச்சனை. சோமல் தான் எதிரின்னு வச்சுக்கிட்டா கூட சோமலால தனியா இந்த விஷயத்த பண்ண முடியாது. வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் சோமலுக்கு ஹெல்ப் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டு இவங்களுக்காக தான் வேலை பார்த்திருக்கான். கிட்டுவோ ஒரு ஸ்டேஜ்ல சாவடிச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள வேலை பார்க்கறது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாரு. இப்ப இவர் வீட்டுல விசாரணை பண்றதுக்காக வந்துடுறாரு. எவ்வியா மிருதுலா மேல தானே டவுட் இருக்கு. நோண்டி கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவங்க சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரிச்சா கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாரு. அடுத்ததா வீர் கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாரு. கடைசியா இந்த முகேஷை நோக்கி வராரு. முகேஷ் லைட்டா பயந்துட்டு இருக்காரு. அடுத்தடுத்து இந்த குடும்பத்துல ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டு இருக்காங்கல்ல, இதுக்கு யாரு காரணம்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவரை சந்தேகப்படுற மாதிரிலாம் ஏசிபி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு மிருதுலா இருக்காங்கல்ல, நாங்க எல்லாருமே அவரை சாச்சான்னு கூப்பிடுவோம். இதுல இருந்து என்ன புரியுது, அவரும் குடும்பத்துல ஒருத்தர், அவர்லாம் இதை பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்குள்ளயும் பிரச்சனை இருக்கு, ஆனா அதுக்காக கொல்ற அளவுக்குலாம் போக மாட்டாங்கன்னு சொல்றாங்க. சரி மேடம், வீட்டுல இருக்கவங்க கொலை பண்ணல, அப்ப யார் தான் இதை பண்றான்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு அந்த சோமல் மேலதான் டவுட் இருக்கு. சோமல் அவரோட பொண்ணை வீருக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சம்மந்தி ஆகணும்னு நினைச்சாரு, அது கெட்டு போயிருச்சு. அதனால எங்க குடும்பத்து மேல அவர் தான் பயங்கரமா கோவப்பட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் தெளிவா கேட்கிறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி வீரம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. எங்க அண்ணனை வேணும்ட்டே தான் பெயில்ல எடுத்திருக்காரு, எங்களுக்கு எதிராக திருப்புறதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு, அவர் தான் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சோமல் மேல சந்தேகத்தை சொல்றாங்க. இப்ப சோமல் கார்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா போலீஸுங்க கார் இருக்குல்ல, இவரோட காரை பிளாக் பண்ணுது. இப்ப இவரோட ஆளுங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு போலீஸுங்க வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப யாருமே இல்லாத பகுதியில காரை நிறுத்தி வெளியே வர வச்சிடுறாங்க. நீங்க தானே இந்த விஷயத்த பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. நான்லாம் பண்ணலன்னு சொல்றாரு. இப்ப கண்ணை காமிச்சு மிரட்டுறாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம கண்ணை காட்டுற அளவுக்கு நாங்க முட்டாள்லாம் கிடையாது, எங்க கிட்ட சில எவிடன்ஸ் இருக்கு. நீங்க அடிக்கடி முகேஷை மீட் பண்றீங்க, முகேஷ் கிட்ட அப்படி என்ன பேசுறீங்க, முகேஷ் மூலியமா தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா இவர் முகேஷை சந்தேகப்பட்டு சில கேள்விலாம் கேட்டார்ல, அதுக்கு இதுதான் காரணம். இந்த சோமல் இருக்கார்ல, சீக்கிரட்டா முகேஷை மீட் பண்றாரு, ஏதோ பேசுறாரு, என்னன்றது உங்களுக்கு தெரியல, என்ன பிளான் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாரு. சோமலோ உண்மையை சொல்றன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
அட்டல் சிங்கை பொலிட்டிக்கலா காலி பண்ணணும்னு சோமல் நினைச்சிருப்பாரு. அட்டல் சிங் என்ன முடிவு எடுத்தாலும் சரி முன்கூட்டியே என்கிட்ட லீக் பண்ணிரு, உனக்கு காசு தரன்ற மாதிரி இவரோட ஆளா மாத்திருப்பாரு. அப்பப்ப இன்ஃபர்மேஷன் தான் தருவான், அவனை வச்சு நான் கொலலாம் பிளான் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்துல அவர் இன்ஃபர்மேஷனை தந்துட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல. அவர் அமுக்கிறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அந்த சமயம் பார்த்து அவர் வெளியே கிளம்பிட்டு இருக்காரு. எங்க சார் அவசர அவசரமா கிளம்புறீங்கன்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. நீங்க சோமல் கிட்ட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இல்லன்ற மாதிரி முகேஷ் மலுப்புறாரு. ஆனா வேற ஒரு நம்பரை வச்சுதான் இவர் பண்ணிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் ஆதாரப்பூர்வமா சொல்லிடுறாங்க. இவருமே அமைதியாயிடுறாரு. இவரோட வீட்டை செக் பண்ணி பார்க்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள வந்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா கிட்டு வீட்டுல பாம்கான பொருள் கிடைச்சது பாத்தீங்களா, அதே மாதிரி பொருள் இவரோட வீட்லயும் கிடைக்குது. இதை பார்த்து தான் ஷாக் ஆயிருப்பாங்க. உன் வீட்டுல எப்படி பாம்லாம் வந்தது, அப்ப கிட்டு கிட்ட இந்த வேலையை பண்ண சொன்னது நீ தானே அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா லாக்அப்க்கு கூட்டு வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. சார் இதை யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. அட்டல் சிங் இருக்காரு பாத்தீங்களா, கம்பெனிக்கான செக்ல அப்பப்பதான் சைனை போடுவாரு. ஆனா அப்படி அவர் சைன் போடாம அவரோட காசெல்லாம் யாரோ எடுத்துட்டு இருக்காங்க. அவரோட பையன் வீர் தான் இந்த காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எங்க வீர் என்கிட்ட மாட்டிக்க போறான்னு பயந்துதான் என்ன மாட்டி விடுறதுக்காக இந்த பாம்பை வச்சிருக்கான். வீர் தான் சார் என்ன மாட்ட வைக்கிறதுக்காக பாம்பை வச்சிருக்கான். சத்தியமா இந்த பாம்பு எப்படி என்னோட வீட்டுக்கு வந்ததுன்னே எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப வீர் அப்பாவோட காசெல்லாம் எடுத்துட்டு இருக்கானான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அட்டல் சிங் ஏற்கனவே கையெழுத்து போட்ட செக்குன்ற மாதிரி யாரோ காசு எடுக்கிறாங்க. அது வீரா என்னன்னு உங்களுக்கு தெரியல. இப்ப வீர் திடீர்னு ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காருன்னு பார்த்தா முகேஷை வெளியெடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. முகேஷ் என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா, இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்காருன்ற மாதிரி ஏசிபி சொல்லிட்டாரு. இருந்துட்டு போகட்டும் சார், எங்களுக்கு விசுவாசமா பல வருஷம் அவர் வேலை பார்த்திருக்காரு, அவரை வெளியெடுக்கிறது என்னோட கடமைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவர் பெருசா குற்றம் பண்ணதுக்கான எவிடன்ஸ்லாம் இவங்க கிட்ட இல்லல்ல, அதனால இவங்களுமே அனுப்பிடலான்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. நேரா இந்த வீட்டுக்கு தான் கூட்டு வராது. ஆனா இந்த வாட்டி முகேஷ் மேல அக்கா செம்ம கோவத்துல இருக்காங்க. உங்களை எவ்வளவு நம்பணும், ஆனா நீங்க இன்ஃபர்மேஷனை லீக் பண்ணிருக்கீங்க, அந்த சோமலுக்காக வேலை பார்த்திருக்கீங்க, உங்க மேல வச்ச எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இதை தாண்டி மாமனாரியே இவர் தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரிச்சா சொல்றாங்க. ஆனா வீர் மட்டும் இவருக்கு சப்போர்ட் பண்ணியே பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க முகேஷ் இருக்கார்ல, எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் நடிக்காத, நீ தானே அப்பாவோட காசெல்லாம் எடுத்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நேரடியா கேட்கிறாரு. இது நான் காசை எடுத்துட்டு இருக்கேனா, நான்லாம் அந்த மாதிரி காசை எடுக்கவே இல்லைன்ற மாதிரி வீருமே இந்த இடத்துல சொல்றாரு. நீ எடுக்கலனா அப்ப ஏமாத்தி காசு எடுக்கிறது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இவங்களுமே யாருன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சைடு ஏசிபி ஆளுங்களை வச்சு செக் பண்றாரு. அது உண்மையான அட்டல் சிங்கோட சைன் இல்லைன்றது தெரிஞ்சிருது. யார் தான் இந்த சைனை போடுறது, எப்படி அவங்களுக்கு செக் பேப்பர்லாம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப பேங்க்ல இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வர வச்சு செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது யாரு காசை வாங்குறதுக்காக வராங்கன்றது தெரியுது. அவன் யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியல, இந்த ஊரை சேர்ந்தவன் தானே, அமுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி அமுக்கிடுறாங்க. யார் சொல்லிட்டா இந்த விஷயத்த பண்ண, அந்த செக் ஷீட்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவனுமே ஒரு உண்மையை சொல்றான். ஆக்சுவலா அந்த வீட்டுல மீனான்னு ஒருத்தங்க வேலை பார்ப்பாங்க. அந்த மீனை தான் எடுத்து தந்திருப்பாங்க. கொஞ்சம் காசு எடுத்துட்டு இங்க இருந்து தப்பிச்சிடலான்ற மாதிரி ரெண்டு பேருமே பிளான போட்டிருப்பாங்க. சோ மீனா தான் இதை பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சுல. இவங்களுமே கிளம்பி அந்த மீனாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராங்க. வீட்டுல இருக்கவங்களுமே மீனா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. வீட்டுல 2-3 வேலைக்காரங்க இருப்பாங்க. அதுல மீனா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்றது தெரிஞ்சிருச்சு. ஆனா அமுக்கலான்னு பார்த்தா மீனா மிஸ் ஆகுறா. சோ மீனா எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஏசிபியும் கிளம்புறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மீனாவையும் லாக் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாம் காசை மட்டும் தான் எடுத்திருப்பாங்க, மத்தபடி கொலைக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. இப்போ நமக்கு அந்த அட்டல் சிங்கோட பேத்தியை காட்டுறாங்க. அவங்க வெளியே உட்காந்து பொம்மை கிட்ட விளையாடிட்டு இருக்கும்போது யாரோ எட்டி பாக்குற மாதிரியே தோணுது. இதை பார்த்து இந்த பொண்ணு பயந்துட்டு இருக்கா. அந்த சமயம் பார்த்து பாட்டி இருக்காங்கல்ல, இங்க என்னமா பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பாட்டி, அந்த செடிக்கு பின்னாடி துணியை வச்சு யாரோ முகத்தை மறைச்ச மாதிரி நின்னுட்டு இருந்தாங்க பாட்டின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. வீர ஹாஸ்பிட்டலை விட்டு ஒருத்தர் ஓடி போன மாதிரி பார்த்தார்ல, அதே மாதிரி தான் இந்த பொண்ணும் சொல்றா. ஆனா பாட்டி அதெல்லாம் யாருமே கிடையாதுமா, உள்ள வான்ற மாதிரி கூட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்ப எதிர வந்த வீரம் என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணு இருக்கல்ல, பார்த்த நபரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. பாதுகாப்பா இருக்கணும்ன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப ஆளுங்களை கூப்பிடுறாரு. நல்லா கவனமா பாருங்க, யாரும் உள்ள நுழைய கூடாதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி சமயத்துல மிருதுலா இருக்காங்கல்ல, வெளியே போற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல எங்கக்கா கிளம்புறன்ற மாதிரி கேட்கிறாரு. கோயிலுக்கு போக போறேன்ற மாதிரி சொல்றாங்க. நான் வேணா கூட வரேன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல தனியா இருக்கிறது தான் எனக்கு சேஃப்டி, என்னோட சேஃப்டியை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கார் எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. மீனாவை புடிச்சிட்டாங்க. அவளுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. அதை பத்தி ஏசிபி வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்றதுக்காக வராரு. அப்படி சொல்றதுக்காக வரும்போது ரிச்சா மிஸ் ஆகுறாங்க. ரிச்சா எங்கன்னு கேட்கிறாரு. ரிச்சா அம்மா வீட்டுக்கு போயிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிளம்பலான்னு நினைக்கும் போதுதான் மிருதுலா மிஸ் ஆகுறது இவருக்கு தெரியுது. உங்க அக்கா மிருதுலா எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அவ கோயிலுக்கு போயிருக்கான்னு சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல கோயிலுக்கு போயிருக்காங்களா, நீங்க கூட போயிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நான் கேட்டேன் சார், அவ தான் தனியா போனான்ற மாதிரி சொல்லிட்டாரு.
கோயில்ல போய் செக் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. எந்த கோயிலுன்னு கேட்டிருப்பாங்க. இப்ப வேகமா செக் பண்றதுக்காக அந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க. கோயில் முழுக்க சுத்தி பாக்குறாங்க. ஆனா அக்கா எந்த இடத்துலயும் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தெரியல. என்ன எந்த இடத்துலயும் அக்கா இருக்கிற மாதிரியே தெரியலன்னு யோசிக்கிறாங்க. சரி வீட்டுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு வீட்டுக்கு கால் பண்றாங்க. ஆனா வீட்டுல இருக்க யாருமே போன் எடுக்க மாட்டாங்க. என்ன போனையே எடுக்க மாட்டாங்க, வீட்டுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வேகமா கிளம்பி போலீஸுங்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள நுழையும் போது யாரோ உள்ள வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. வீர் காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்து கிடக்கிறாரு. மூச்சுலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்காரியும் காயப்பட்ட மாதிரி விழுந்து கிடக்குறா. இப்ப வேலைக்காரியை வந்து செக் பண்றாங்க. அவளுக்கு உயிர் போயிருச்சுன்னு தெரிய வருது. யாரோ வீட்டுக்கு வந்து இதை பண்ணிருக்காங்க. சரி அந்த பாட்டியும் பேத்தியும் எங்கன்ற மாதிரி தேடுறாங்க. கண்டுபிடிக்க முடியல. இப்ப தகவல் கேள்விப்பட்டு இந்த இடத்துக்கு முகேஷ் வந்துடுறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. மிருதுலா எங்க போனாங்கன்னு தெரியல, அதே மாதிரி அந்த பாட்டியும் பேத்தியும் எங்க போனாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஏசிபி யோசிக்கிறாரு. வீட்டுக்குள்ள பூந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க. 2 பேரை தூக்கிட்டு போயிருக்காங்க. சோ வீட்டை நோட்டமிட்டு தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ரெகுலரா அந்த ஏரியாவை சுத்தி சுத்தி யாரு வந்தாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அங்க இருக்க மக்கள் கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க, அவங்க எதையாவது நோட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஏத்துக்கிறாரு. அந்த பகுதியை சுத்தி சுத்தி யாராவது வந்ததை பாத்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாருமே இல்லன்னு சொல்றாங்க. ஒரு நபர் நான் ஒருத்தனை பார்த்தேன் சார், அந்த வீட்டையே தான் 2-3 வாட்டி சுத்தி சுத்தி வந்தான், நான் கிராஸ் பண்றதுக்குள்ளேயே 4 வாட்டி அவன் எட்டி எட்டி பார்த்தான்ற மாதிரிலாம் சொல்றாரு. அவனோட அடையாளத்தை சொல்லுங்கன்ற மாதிரி இவங்களுமே வரைஞ்சிடுறாங்க. இவன் குற்றவாளியா இருக்க வாய்ப்பு இருக்கு, கிரைம் ரெக்கார்ட்ல இவனை மேட்ச் பண்ணி பார்க்க முடியுதான்னு பாருங்கன்னு ஏசிபி சொல்றாரு. அதே சமயம் இந்த முகேஷுக்கு தெரியுமான்னு பாக்குறதுக்காக காட்டுறாங்க. முகேஷ் பார்த்து லைட்டா ஷாக் ஆகுறாரு. அதை போலீஸுங்க கிட்ட காட்டிக்க மாட்டாரு. எனக்கு தெரியலன்ற மாதிரி அவங்க கிட்ட தந்துடுறாரு. இப்ப முகேஷ் எதையோ யோசிச்சுக்கிட்டே வெளியே வராரு. வந்தவரை யாருக்கோ கால் பண்ணி பேசுறாரு. பேரம் பேசுற மாதிரி தான் பேசுறாரு. நீங்க பண்றதை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு இவ்வளவு காசு தாங்க, அமைதியா இருக்குன்னு சொல்றாரு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணது யாருன்றது இவங்களுக்கு தெரியல. வீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் கண் முழிச்சாதான் ஏதாவது தெரியும்னு யோசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு மர்ம நபர் மேல டவுட் வந்துருச்சுல்ல, அந்த நபரோட போட்டோவை காமிச்சு இந்த ஊர்ல விசாரிச்சுட்டு இருக்காங்க. செங்கல் சூளையில வேலை பார்க்குற ஒரு பையன் இருக்கான்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இங்கதான் வேலை பார்த்தாரு, திடீர்னு போயிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்றான். இந்த பையன் கிட்ட விசாரிக்கிறது மூலியமா அந்த நபரோட வீடு எங்க இருக்குன்றது உங்களுக்கு தெரிய வந்துருது. இவரும் ஏசிபிக்கு தகவலை பாஸ் பண்ணிடுறாரு. சரி அந்த வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிற இடத்துல தான் அந்த வீடு இருக்கு. இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்து ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாங்க. மண்வெட்டியை யூஸ் பண்ண மாதிரி மண்ணா இருக்கு. இவங்களுமே எங்கேயோ தோண்டி இருக்கான் போலன்ற மாதிரி செக் பண்றதுக்காக வராங்க. இப்பதான் தோண்டி புதைச்ச மாதிரி ஒரு இடம் இருக்கு, நம்ம தோண்டி பார்ப்போன்ற மாதிரி தோன்றாங்க. தோண்டினவங்க உள்ள இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. மிருதுலா பாடி தான் இருக்கு. இந்த சமயம் தான் இவங்க தேடிட்டு இருக்க நபர் வராரு. போலீஸ்லாம் இருக்கிறத பார்த்தோன்னா தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. நில்றா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஒரு இடத்துல பிடிச்சிடுறாங்க. இப்ப போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. நீ தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிருக்கல, எதுக்காகடா பண்ணன்ற மாதிரிலாம் கோபமா கேட்டுட்டு இருக்காங்க. இவர் பேரு பட்டேல் அப்படின்றது. இவர் தான் அட்டல் சிங்கோட அண்ணனா இருப்பாரு. இப்ப 19 வருஷத்துக்கு முன்னாடி கிராமத்துல நடந்த விஷயத்த சொல்றாரு. இவருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒய்ஃபை பார்க்கறதுக்காக பாட்டு பாடிக்கிட்டே வீட்டுக்கு வராரு. பார்த்தா ஒய்ஃபை யாரோ கத்திய வச்சு குத்திருக்காங்க போல, நகைக்காக தான் இந்த மாதிரி குத்திருக்காங்க போல. இவருமே ஒய்ஃபுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஊர் மக்கள்லாம் இவர் ஏதோ பண்ணிட்டாருன்ற மாதிரி பாக்குறாங்க. ஏன்னா இவர் அந்த சமயம் கத்தியோட இருந்திருப்பாரு. அதை வச்சுதான் இப்படி நினைக்கிறாங்க. பஞ்சாயத்தை கூட்டணும் அப்படின்ற மாதிரி பஞ்சாயத்தெல்லாம் இந்த இடத்துல கூட்டிடுறாங்க. அந்த சமயமே அட்டல் சிங் ஓரளவுக்கு வசதியானவரா இருப்பாரு, ஊர் பஞ்சாயத்து தலைவரா இருப்பாரு. இப்ப அண்ணனுக்கு எதிராக இவர் தான் முடிவை எடுத்தாகணும். ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றதை வச்சு அண்ணன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு, அண்ணன் இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே வரக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எல்லாருமே சேர்ந்த மாதிரி அடிச்சு இங்க இருந்து துரத்தி விடுறாங்க. அதே மாதிரி போலீஸ் கிட்டயும் ஒப்படைச்சிருப்பாங்க போல. இத்தனை வருஷம் ஜெயில இருந்தது தான் வெளியே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. நீ தானே இந்த கொலையெல்லாம் பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் கொலை பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நான் எதுவுமே பண்ணல சார், வேவு மட்டும் தான் பார்த்தேன்ற மாதிரிலாம் இந்த பட்டியல் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த வீர் கண்முழிச்ச மாதிரி காட்டுறாங்க. இந்த நபர் யாருன்னு தெரியுமான்ற மாதிரி பட்டியலோட போட்டோவை காட்டுறாங்க. யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. சரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அட்டாக் பண்ணது யாரு, கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களான்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் யாரோட ஃபேஸையும் நான் தெளிவா பார்க்கல சார், இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு பயந்து போயிருந்தால அம்மாவும் இவரும் சேர்ந்த மாதிரி சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. வேலைக்காரி தான் கதவை திறக்கிறதுக்காக போறாங்க. வேலைக்காரி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன வேலைக்காரி கத்துறான்னு செக் பண்றதுக்காக வராரு. அப்படி வரும்போது இவருக்கு அப்படியே மயக்கலாம் வர மாதிரி இருக்கு. இவர் மயக்கத்துல இருக்கும் போது யாரோ மண்டையிலேயே ஒரு போடு போடுறாங்க.
அப்படி நான் விழுந்தேன் சார், அவ்வளவுதான் எனக்கு தெரியும்னு சொல்றாரு. இந்த முகேஷ் கிட்ட திரும்ப விசாரணை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம் முகேஷ் பேக் எல்லாம் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்காரு. இப்ப எங்க சார் கிளம்பிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி நிறுத்திடுறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வேலை விஷயமா வெளியூருக்கு போறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இவங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்துடுறாங்க. பேக்கை செக் பண்ணி பார்த்தா கட்டுக்கட்டா காசு இருக்கு. இவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுது. யார்கிட்ட எல்லாம் இவர் பேசியிருக்காருன்னு செக் பண்றாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் நம்பர் கிட்ட நிறைய வாட்டி பேசியிருக்கிறது தெரியுது. அந்த நம்பர் யாரோடதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும், இவர்கிட்ட விசாரிக்கணும்னு யோசிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா இது யாரோட நம்பர்னு சொல்லு, எங்க கிட்ட போட்டோல இருக்கிறது யாருன்னு தெரியலன்னு சொல்லிட்டு உடனே யாருக்கோ கால் பண்ணி பேசியிருக்க, இவ்வளவு நேரம் பேசியிருக்க, யார்கிட்ட பேசின, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. பட்டியலோட போட்டோவை பார்த்தோன்னே யார் இதை பண்றாங்கன்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் மிரட்டி பேரெல்லாம் பேசியிருப்பாரு. யார் இதை பண்றான்ற உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டரும் டீமும் ஷாக் ஆகுறாங்க. உடனே அமுக்கணும்ன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. ஏசிபி தான் இப்ப அந்த நம்பர் எங்க இருக்குன்றதை இவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரிச்சாவை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா வீட்டுக்கு போனதா சொன்னாங்கல்ல, வேற ஒரு பகுதியில இருக்காங்க. யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க போல. அவன் இருக்கான்ல, கத்தியை வச்சு கழுத்தை அறுக்கிறதுக்காக வரான். இப்பதான் அவன் யாருன்னு காட்டுறாங்க. பார்த்தா வீர் தான் இந்த விஷயத்த பண்றான். போலீஸுங்க தான் இந்த இடத்துக்கு வராங்கல்ல, வீரை லாக் பண்ணிடுறாங்க. நல்லபடியா ரிச்சாவை இந்த இடத்துல காப்பாத்திடுறாங்க. இது வரைக்கும் நிறைய கொலைகள்லாம் நடந்தது பாத்தீங்களா, அந்த எல்லா கொலைகளுக்கும் இந்த வீர் தான் காரணமா இருப்பாரு. எதுக்காக இவர் பண்ணாருன்றது போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். போலீஸுங்க எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ண, எப்படி பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. வீர் இருக்கார்ல, பண்ண விஷயத்த பத்தி எல்லாம் சொல்றாரு. ஆக்சுவலா இவர் கீர்த்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணார்ல, லவ் பண்ண மாதிரி நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. அந்த பொண்ணை காலி பண்ணி அண்ணனை மாட்ட வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு கார்ல ஏறினாங்கல்ல, அந்த கார்ல கிட்டு தான் வந்திருப்பாரு. வந்த கிட்டு இருக்கார்ல, கழுத்தை நெரிச்சு கதையை முடிச்சிருப்பாரு. குளத்திலேயே உங்களோட பாடியை போட்டிருப்பாரு. அதெல்லாம் யார் சொல்லி பண்ணிருப்பாருன்னா இவன் சொல்லி தான் பண்ணிருப்பாரு. கேதர் தான் அந்த காரை எடுத்துட்டு போனாருன்ற மாதிரி கிட்டு சொன்னா பாத்தீங்களா, இவர் சொல்லி தான் அந்த மாதிரி போய் சொல்லியிருப்பான். அண்ணனை மாட்ட வச்சிடலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா அண்ணன் மாட்டிருக்க மாட்டாரு. அதனால ஸ்வேதாவோட கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஸ்வேதா அண்ணனை தேடிட்டு இருந்தாங்கல்ல, அண்ணன் கூப்பிடுற மாதிரி இவங்களும் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அங்க கிட்டு தான் இருக்காரு. இவங்களோட கதையை முடிச்சிடுறாரு. இந்த வாட்டி அண்ணனோட கார்லயே பாடியை வச்சிடலான்ற மாதிரி சாமர்த்தியமா வச்சிருப்பாங்க. அண்ணனை மாட்ட வச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஆக்சுவலா மீட்டிங் நடந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துல கிட்டுவை இவர் தான் பாம் வைக்க சொல்லியிருப்பாரு. அந்த பாம் இவரை சேதப்படுத்தாத மாதிரி இவர் கவனமா தான் இருந்திருப்பாரு. ஹாஸ்பிட்டல்ல ஒரு மர்ம நபர் ஓடி போனார்ல, அது பட்டியலா தான் இருக்கும். பட்டியலும் இவரும் சேர்ந்து தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவர் ரூம்குள்ள வந்து பதட்டமா நின்னுட்டு இருந்தார்ல, அப்ப கரண்ட் கட் ஆயிருக்கும். பட்டியல் தான் கரண்ட்டை கட் பண்ணிருப்பாரு. கரண்ட் கட் ஆன டைம் யாரோ உள்ள வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, யாருமே உள்ள வரல. இவர் தான் வயரெல்லாம் கழட்டி இருப்பாரு. ஆனா வேற யாரோ உள்ள வந்து இவரை தள்ளி விட்ட மாதிரி நர்ஸை நம்ப வச்சிருப்பாரு. புடிங்க புடிங்கன்ற மாதிரி ஆளுங்களெல்லாம் ஏமாத்திருப்பாரு. மத்தபடி அப்பாவை கொலை பண்ணது இவர் தான். அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் நடிச்சிருப்பாரு. கீர்த்திக்கு ஆன மாதிரி உனக்காக விட மாட்டேன்ற மாதிரி சித்தப்பா சொன்னாரு. கீர்த்திக்கு ஆன மாதிரி உனக்காக விட மாட்டேன்ற மாதிரி சித்தப்பா சொன்னாருன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்றா. இத கேதர் காதுல வாங்குறாரு. அப்ப கீர்த்தியை ஏற்கனவே தம்பிக்கு தெரியும் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. டே, கீர்த்தியை ஏற்கனவே உனக்கு தெரியுமா, அப்ப கீர்த்தியை நீ தான் ஏதாவது பண்ணியான்ற மாதிரிலாம் தம்பி கிட்ட கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்காரு. அண்ணன் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சட்டுன்னு அண்ணன் கையில இருந்து கண்ணை புடிங்கிடுறாரு. அண்ணனை ஷூட் பண்ணி கதையை முடிச்சிடுறாரு. இப்ப ஆளுங்கெல்லாம் வர போறாங்கல்ல, இவர் வேகமா கீழே இருக்க ரூம்குள்ள போயிடுறாரு. ஆளுங்க வரும்போது இவரும் ஷாக் ஆகி வர மாதிரி நடிச்சிருப்பாரு. மத்தபடி அண்ணனை கொலை பண்ணதும் இவர் தான். உன் அப்பாவை கொலை பண்ணவங்கள பழி வாங்குவேன்னு சின்ன பையன் கிட்ட சொன்னாரு பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டு சின்ன பையனை இவர் தான் தூக்கி கிட்டு கிட்ட தந்திருப்பாரு. கிட்டு மாட்டிக்க போறான்ற மாதிரி இவருக்கு பயம் வந்திருக்கும். அதனால ரெண்டு பேருமே சாப்பிடறதுல விஷத்தை கலந்து தந்திருப்பாரு. அவங்க சாப்பிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. இந்த வீரை பொறுத்த வரைக்கும் செகண்ட் நம்பரா ஒன்னு இருக்கும். போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த முகேஷ் இருக்கார்ல, அந்த செகண்ட் நம்பருக்கு கால் பண்ணி வீர் கிட்ட தான் பேசியிருப்பாரு. நீ தான் இதை பண்றது தெரிஞ்சிருச்சு, எனக்கு காசு தான்ற மாதிரி பேரெல்லாம் பேசி காசெல்லாம் வாங்கியிருப்பாரு. அந்த போட்டோ வச்சு வீர் தான் எப்படி இதை பண்ற கண்டுபிடிச்சீங்கன்னு ஏசிபி கேக்குறாரு. ஏன்னா உண்மையான அப்பாவே பட்டியல் தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. சோ அது மூலியமா அப்பா பையன் சேர்ந்து தான் இதை பண்றாங்கன்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க. மிருதுலா எப்படி இறந்து போனாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். உண்மையில அவங்க கோயிலுக்கு கிளம்பி இருக்கவே மாட்டாங்க. அதுக்குள்ளேயே கதையை முடிச்சு கார்டன்ல பாடியை மறைச்சு வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் போலீஸுங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் அப்பாவும் இவரும் சேர்ந்த மாதிரி வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சிருப்பாங்க. அந்த பாட்டி பேத்தியை தூக்கிடுவாங்க. அதே சமயம் இவர் காயம் ஏற்பட்ட மாதிரி அந்த இடத்துல விழுந்து கிடந்திருப்பாரு. எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிருப்பாங்க. இப்பதான் அப்பான்னு எப்ப தெரிஞ்சதுன்றதை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இருக்காங்கல்ல, பழைய ஆல்பத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை அட்டல் சிங் பார்த்து டென்ஷன் ஆயிடுறாரு. இதெல்லாம் எடுத்து பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்காக பார்த்துட்டு இருக்க, பசங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
எதை பத்தி பேசுறாங்கன்னு வீர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆல்பத்தை செக் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. செக் பண்ணும் போது தான் நம்ம அட்டல் சிங்கோட பையன் கிடையாது, பட்டீலோட பையன்றது இவருக்கு தெரிய வருது. பட்டீல ஜெயிலுக்கு போனார்ல, அப்பத்துல இருந்து பையன் மாதிரி இவர் வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. என்னதான் பையன் மாதிரி வளர்த்தாலும் சரி, இவரை ஒதுக்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாரு. எதுக்காக அப்பா நம்மளை ஒதுக்கி வைக்கிறாருன்ற காரணம் இப்பதான் புரியுது. நம்ம உண்மையான பையன் இல்லைன்றதுக்காக தான் இத்தனை வருஷம் ஒதுக்கி வச்சிருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. உண்மையான அப்பா பட்டீல் தானே, பட்டீல தேடி அலையிறாரு. பட்டீல ஜெயில விட்டு வெளியே வந்து கூலி வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்பவே இந்த கண்டிஷன்ல பார்த்து ஃபீல் பண்ணிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அட்டல் சிங்னு நினைக்கிறாங்க. தீர விசாரிக்காம ஊர் மக்களுக்கு என்ன முடிவு எடுத்தா பிடிக்குமோ, அவங்களோட ஓட்டெல்லாம் கிடைக்குமோ அந்த முடிவை எடுத்துட்டாரு. என் லைஃபையே நாசம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் அப்பா அழுவுறாரு. இதுக்கு நம்ம பழி வாங்கலான்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த ஃபேமிலிக்குள்ள இருந்தே ஒவ்வொருத்தரா காலி பண்ணிருப்பாரு. கடைசியா ரிச்சாவை கொல்றதுக்குள்ள இவர் மாட்டிருப்பாரு. சரி, அந்த பாட்டியும் பேத்தியும் எங்கன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இவர் லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு வந்து அவங்க ரெண்டு பேரையும் காப்பாத்திடுறாங்க. ஸ்டார்டிங் ரிச்சா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்க வச்சிருப்பாங்க. அதே மாதிரி மிருதுலா இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்க வச்சிருப்பாங்க. ஆனா உண்மையில இந்த வீர் தான் எல்லா விஷயத்தையும் பண்ணிருக்காருன்றது நமக்கு தெரிய வருது. கண்டிப்பா இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.